இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுமா. ஐயோ, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? மா, அந்த ஆதி நல்லவன் இல்லம்மா. நீ மட்டும் தான்ப்பா அப்படி சொல்ற. என் கண்ணுக்கு மட்டும் தானே அவன் யாருன்னு தெரியும். அதை தாண்டா நானும் சொல்றேன். உன் கண்ணுக்கு மட்டும்தான் அவன் கெட்டவனா தெரியறான். ஏன்னா உன் மனசுல மீனாட்சி இருக்கா. ஐயோ அம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதான் இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போதில்ல அம்மாச்சி. அப்புறம் என்ன? அப்படி சாதாரணமா இருந்துடக்கூடாது. இந்த ஜீவா ஒரு ஏடா கூட பிடிச்சவன். எப்படிரா இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு கங்கணம் கட்டிட்டு தெரியவான். அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த மீனாட்சி மனசுல ஜீவா இல்லையே. அதுவும் சரிதான். இவனெல்லாம் ஒரு ஆளாவே நினைக்க மாட்டேன். அதுவும் ஒரு பெரிய பணக்காரன் கிடைச்சிருக்கான். விட்டுருவாள? அம்மா, அவன் காசு கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி மீனாட்சியை வாங்க பாக்குறான். அவன் கேரக்டர் சரியில்லைம்மா. நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா நாம என்ன பண்ண முடியும்? அம்மா, நீ வேணா சுமதி அத்தை கிட்ட பேசி பாரும்மா. அவங்க கிட்ட என்னடா பேசுறது? மீனாட்சிக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுமா. விளையாடாத ஜீவா. அவங்க பொண்ணுக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு அவங்க இருக்காங்க. இந்த நேரத்துல போய் நான் இப்படி சொன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மா, அதுக்காக மீனாட்சி வாழ்க்கை எப்படியோ போட்டுன்னு விட்டுற முடியாது இல்லம்மா. அதுவும் இந்த சுமதியை பாத்தியா? வெறும் வீட்டு வேலை எடுப்பு வேலை செஞ்சு பொண்ணுங்களை நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறா பாரு. எது எப்படியோ, ஆனா இந்த மீனாட்சி நம்ம வீட்டுக்கு மட்டும் வராம இருக்கணும். அது மட்டும் நடந்தா சந்தோஷம். ஆமா ஆமா. அதனாலதான் அந்த சுமதியை இந்த வீட்டுல இருக்க விட்டுருக்கேன். சரி, அந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் சொல்றத கேளு ஜீவா. நீ இத பத்தி ரொம்ப யோசிக்காதப்பா. அம்மா, நான் மீனாட்சியை லவ் பண்றதால இப்படி சொல்லல. நம்ம வீட்டுல கையல் இருக்கா, அவளை இப்படி ஒரு தப்பான பையனை கட்டி கொடுப்பியா? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா அந்த ஆதி எந்த இடத்துலயும் தப்பான ஒரு பையனா யாருக்குமே தெரியலையே. அந்த அளவுக்கு அவன் நடிக்கிறான். அவனை எல்லாம் மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலத்துக்கும் கஷ்டம் தான் படுவான். ஒருவேளை நீ அந்த பையனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம்ல. எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லம்மா. அந்த ஜீவா பையன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்க. அவனால இந்த கல்யாணம் நின்றுடக்கூடாது. சரி சரி, நான் அவனை வாட்ச் பண்றேன். இந்த கல்யாணம் நடந்தா நமக்கு 2 நல்லது நடக்கும். என்ன அது? அந்த மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டா. அந்த ஆதி குடும்பத்தோட பழக்கம் நமக்கு இருந்தா பாண்டி தொழில் பண்ண தேவையான உதவியெல்லாம் நம்ம கேட்டு வைக்கலாம். ஆமா அம்மாச்சி, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படியே விட்டா அவர் எந்த வேலைக்கு போக மாட்டார். அப்புறம் அதனாலதான் நான் சொல்லுதேன், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். என்னால நடக்கிற இந்த அநியாயத்தை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து. அத்தை,